வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நகல் இசை கலைஞர்கள் எல்லாம் இந்த பக்கம் இருக்கிறாங்க. இந்த பக்கம் முழுக்க திரை இசை ரசிகர்கள் இருக்கிறாங்க. நீங்க யாருடைய குரலை நகலெடுத்து பாடுவீர்கள் அப்படின்னு பாடிட்டீங்கன்னா நாங்களே புரிஞ்சுப்போம். இசை மழையில் நனைய நீங்கள் தயாரா? தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ளே ஏகப்பட்ட சந்தோஷம். உண்மை சொல்லு பொண்ணே, என்ன செய்ய உத்தேசம்? வார்த்தை ஒண்ணு வாய் வரைக்கும் வந்து வந்து போவதென்ன. சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கும். அது படம் நல்லா இருந்துச்சுன்னா இதுவும் நித்து நித்து நெல்லுச்சோறு மணக்கும் கத்திரிக்கா. நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா? நெஞ்சுக்குள்ள அந்த நினைப்பு வந்து மயக்குதையா. இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. அப்படியே வா. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு பூவர சம்பு பூத்தாச்சு. சேடியும் வந்தாச்சு. காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ. அடடா, என்ன வாய்ஸ், என்ன அழகு. என் மனசு என்கிட்ட இல்ல. அவங்க வாய்ஸ் வச்சு அவங்க அந்த கேரக்டரே ஜட்ஜ் பண்ணிடலாம் போல தன் அறியாம தோணும். நிலம் நீர் காற்று. ஆனா எனக்கு வந்து அவங்க பாடுறது இந்த காற்று மாதிரியே இருக்கும். ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். என் மன கங்கையில் சங்கமிக்க பங்கு வைக்க பொங்கிடும் பூப்புரலில். எப்பா இந்த குரலா கூட சேர்ந்து பாடுறதுக்கே நம்ம எல்லாம் பயப்படுற குரல் பாடுது. ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன். எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ அடியேதோ உன்னிடம் இருக்கிறது. அதை அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன். எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று. கேட்கும் போதே வந்துட்டு ரசிக்கிற மாதிரியும் இருக்கும், அதே சமயம் நமக்கே சிரிப்பு மூட்டுற மாதிரியும் இருக்கும். இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? உன் கண்களோ திக்கி திக்கி பேசுதடி, என் நெஞ்சிலே தக்கத்திமி தாளமாய் வந்து ஆடடி. அடேங்கப்பா. உயிரே என் உயிரே எனக்குள் உன் உயிரே. சைந்தவி குரலின் தனித்துவம் என்ன? இந்த ரகசியத்தை பாட்டா சொல்ற மாதிரி இருக்கும். இந்த யாரோ இவன் உதயம் NH4ல ஒரு பாட்டு இருக்கும். யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன். சூப்பரா இருக்கு. அவங்க வாய்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி நம்ம கண்ணை மூடிட்டு கேட்டா ஏதோ சுவிட்சர்லாந்து மாதிரி ஒரு கூலிங்னஸ் இருக்கும். ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஏஞ்சல் ஹியூமன் ஃபார்ம் எடுத்தா இட் வில் சவுண்ட் லைக் ஸ்ரேயா கோஷலோ அப்படின்னு தோணும். என்னது? எனக்கு பர்சனலி அவங்க அப்படின்னு பண்ணா கூட பிடிக்கும். அவங்க பேர் ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கோர்த்துட்டு போறாராமாப்ல. அவங்க பேர் இருந்தாலே நான் அந்த பாட்டை என் பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு தான் அந்த பாட்டையே கேட்பேன். உங்களுடைய வயலின் கச்சேரி எந்த சபா நடந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் ஆளா உட்காந்து பாத்துருவேன். இன்ஃபேக்ட் நான் பரமரசின்னு கூட சொல்லலாம். அவங்க பாடின போது அது ஏதோ ஸ்ட்ரெயிட் டு த ஹார்ட்டா இருக்கு. ஃபில்டர்ஸே எதுவுமே இருக்கிறது இல்ல. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இது அது இல்ல. இந்த வாய்ஸ் அப்படி கொண்டு வர ரொம்ப சிரமங்க. இளையராஜாவின் குரலின் உச்சம் எது நீங்க நினைக்கிறீங்க? ஒரு சந்தன காட்டுக்குள்ளே சந்திரன் காயிலே உங்கள் அடையாள குரல். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா.
டிஎம்எஸ் ஐயா வாய்ஸ் கேட்டு தான் நாங்களாம் வளர்ந்தோம். எங்க வீட்ல ஒரு ஆளா இருந்த ஒரு வாய்ஸ். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? எப்படின்னா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த யூடியூப்காரன் வீடியோ கொண்டு போய் 4 பேர் கண்ணில் காட்டுவான். கல்லுக்குள்ள தேர போல களஞ்சிருக்கும் தாடிக்குள்ள ஒளிஞ்சுக்கவா ஐயனார பார்த்தாலே உன் நினப்பு தாண்டா அம்மிக்கல்ல பூ போல மாறி போச்சு ஏண்டா நான் வாடா மல்லி நீ போடா நீ அதை விட வேற என்ன ஒண்ணு எனக்கு, அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். உனக்கு ஏதுமா இருந்தால் எனக்கு வேறு தாயிருக்கா. பிசாசு பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்தேடா. யாரு? நானா? நீங்க என்ன சார் ஆளு இளையராஜா மாதிரியே இருக்கீங்க, அவர்கிட்ட கொடுங்க. ஒன்ன மாதிரியா இருக்கா? பாட்டு ரொம்ப பிடிக்கும். பாட ஆரம்பிச்சதுலேருந்து ராஜா சாருடைய பாடல்கள் தான் நான் பாடிட்டு ஒரு காலகட்டம் வரும்போது உடைய போட்டு பார்க்கலான்ற ஒரு முயற்சி. பல்லே ஆலியா நீ தம்பி பண்ணு பண்ணு. குயிலு குஞ்சு தூங்கட்டுமே ராத்திரி வேளையிலே கண்முழிச்சு நான் இருப்பேன் கண்ணே உன் பக்கத்திலே சோலை பூவே ஆரீரோ. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல? மேஜிக் தான் இது இல்ல. மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.